கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓர் செய்தேன், மேலோகமெங்கும் வெஞ்சோதி. பூலோகமெங்கும் ஓர் செய்தேன், மேலோகமெங்கும் வெஞ்சோதி. தரர் வாழ்ந்திடவே செய்த நீதி, நீர் மாறமே ஜோதி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. தியானத்திற்கான தலைப்பு விடியலில் தேடல். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யோவான் 20:15. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். 2 நாளாகமம் 15:2. இது ஆசா ராஜாவுக்கு அன்று சொல்லப்பட்ட வாக்கியம். அப்படியே அவர்கள் தேடினார்கள், கர்த்தரும் அவர்களுக்கு வெளிப்பட்டார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கன் இஸ்ரவேலுக்கு திரும்ப திரும்ப கூறியும் அவர்கள் தவறவிட்டார்கள். ஆமோஸ் 5:4. இறுதியில் சிதறிவிட்டார்கள். கர்த்தரை தேடுவதில் இவர்களில் நாம் யார்? இயேசுவை அடக்கம் பண்ணிய பின்னர் வாரத்தின் முதல் நாளன்று மகதலேனா மரியாள் இருட்டோடே எழுந்து இயேசுவை வைத்திருந்த கல்லறைக்கு வந்தாள் என்றால் அவளுடைய ஆவல் ஆதங்கம் எப்படிப்பட்டது என்பதை சிந்திப்போம். கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டதும் ஓடிச் சென்று பேதுரு யோவானுக்கு அறிவிக்கிறாள். அவர்களும் வந்து பார்த்துவிட்டு வேத வாக்கியங்களை உணராதவர்களாக திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் அவளோ கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். கல்லறைக்குள் இருந்தவர்கள் தூதர்கள் என்பதை கூட உணராதவளாக ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று புலம்புகிறாள். திரும்பி பார்க்க அங்கே இயேசு நிற்கிறார். ஆனால் அவளுடைய துக்கம் அவரை அவள் கண்களுக்கு மறைத்து விட்டது. இயேசு அவளது தேடலை அறிந்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். அவள் அவரிடமும் புலம்புகிறாள். இயேசு மரியாளே என்று அழைக்கிறார். தன் பெயர் சொல்லி அழைத்ததை கேட்டவுடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்கிறாள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று மார்க் இந்த சம்பவத்தை பதித்திருக்கிறார். மார்க்கு 16:9. மரியாள் தேடினாள், விடாது தேடினாள், கண்டாள். அவளே பாக்கியவதி. அவளது துக்கம் கண்களை மறைத்தாலும் அவளின் தேடல் அவளை ஏமாற்றவில்லை. அவள் தேடியது இயேசுவின் மரித்த சரீரத்தை, ஆனால் கண்டடைந்ததோ உயிரோடு எழுந்த இயேசுவை. இன்று நாம் யார்? சரீரம் இல்லை என்றதும் திரும்பிவிட்ட சீஷர்களா? விடாது தேடி கண்டடைந்த மகதலேனா மரியாள்களா? விடியலில் அவளுடைய முதல் தேடல் ஆண்டவர். அவரும் அவளுக்கு தம்மை காண்பித்தார். இன்று விடியலில் விடாது தேடுதல் என்ற விஷயம் நமது வாழ்வில் இருக்கிறதா என்பதே முதல் கேள்வி. தேடுவோம், நிச்சயம் கண்டடைவோம். ஏனெனில் அவர் உயிர்த்தெழுந்து உயிரோடே ஜீவிக்கிற தேவன். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, அதிகாலமே உமது சமூகத்தில் வந்து நிற்க உமது பெலனை தாரும். சோம்பல் உள்ளவர்களாயிராமல் மரியாளை போல நாங்களும் உம்மை தரிசிக்க கிருபை செய்யும். ஆமென்.